கிளச்சை பிடிச்சிங்க, பிரேக்கை பிடிச்சிங்க, கையோட நியூட்ரல் பண்ணணும். கிளச்சு, பிரேக்கு, நியூட்ரல். 4வது ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோ போகலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு இண்டிகேட்டர் மாற்றி போட்டுக்கங்க. பின்னால் வண்டி வருதுன்னு பார்த்துங்க. போகலாம். நம்ம அப்படி இந்த ரோட்டில் மெதுவாக போகணும். பின்னால் கார் அந்த ரோட்டில் தான் போகணும். நம்ம அப்படி இந்த ரோட்டில் மெதுவாக போகணும். ஆனால் கண்டினியூஸாக பின்னால் பார்க்காம நம்ம அப்படி இந்த ரோட்டில் மெதுவாக நான் வெளியே வந்துட்டோம்னா நம்ம ஓடுறதுக்கு என்ன வழியோ பிரேக்கை பிடிக்கக்கூடாது, எக்ஸைட்டர் மிதிக்கணும். பிரேக்கை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது கியர் எக்ஸைட்னு கார் எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், ரெண்டாவது கியர் போடணும். வளைவு திரும்பிட்டு போட்டுக்கலாங்கிறது. அப்போ எக்ஸைட்டர் தொடக்கூடாது, சரிங்களா? எக்ஸைட்டர் மிதிச்சிட்டோம்னா நம்ம கியர் மாற்றி ஆகணும். விடுக்கு எடுத்து ஆஃப் ஆகிரும். மெதுவாக ஒரு தள்ளி விட்டாங்க, தாண்டி வாங்க, ரெடி பண்ணிக்கலாம். வண்டி போகுதுங்களா? எக்ஸைட்டர் கொடுக்குறது மெல்ல மெல்ல ஜாஸ்தி. எக்ஸைட்டர் மிதிக்கிறோம் இல்லைங்க, அதை மெல்ல மெல்ல அப்படியே ஜாஸ்தி பண்ணுங்க. ஜாஸ்தி ஆகுதுங்களா? பத்தாது. நமக்கு இன்னும் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலை. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மாற்றி பின்னால் வரவங்கள குழப்பக்கூடாது. ஏதோ ஒரு ரோட்டில் நீட்டாக போகணும். நம்ம வண்டி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, ஜாஸ்தி ஆகுதுங்கும் போது தான் நம்ம அந்த ரோட்டுக்கு போகணும். ஸ்பீட் அப்படி மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே மிரர் யூஸ் பண்ணி அந்த ரோட்டுக்கு போயிடும். ஜாஸ்தி ஆகுதுங்களா? வெடுக்குன்னு திருப்பக்கூடாது, மெயில்டாக வரணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி ஸ்டேரிங் ஆட்டாதீங்க, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நாளாகி லட்சம் பிடிக்காமல் கீர் விழுகாது. லாரிக்காரு கார் நடிங்க. ஸ்பீட் டவுன் ஆயிடுச்சு. அப்படியே 3வது கீர் போட்டு எக்ஸைட்னு கால் எடுங்க. லட்சம் பண்ணிங்க. ஸ்டேரிங் மாட்டி ஸ்டடி பண்ணணும். நீங்கள் எந்த சைடு 3வது கீர் போடுங்க. ஸ்டேரிங் வளைக்கக்கூடாது. ஸ்டேரிங் பிடிச்ச வாக்கிலே தான் இருக்கணும். கீர் மாற்றும் போது கை அசைக்கக்கூடாது. ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுதுங்களா? மறுபடியும் எக்ஸைட்மெண்ட் கார் எடுங்க. கிளச்சை பிடிங்க. 4வது கீர் போடுங்க. இப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்குங்க. கட்டுக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு எக்ஸைட்மெண்ட் கால் எடுங்க. 2வது பிரேக் பிடிங்க. லைட்டாக 3வது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் லைட்டாக பிடிங்க. அப்படியே வண்டி போயிட்டே இருக்கும். ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா வண்டி நின்றுடும், இங்கேயே நின்றுடும். நம்ம இப்போ 4வது கீரில் வந்துக்கிட்டு இருக்குங்களா? அப்படியே அந்த கட்டு பக்கத்தில் வரங்களா? அப்படியே 2வது கீர் போட்டுக்குங்க. அப்படி லைட்டாக பிரேக் பிடிச்சிக்கிட்டே இருங்க. வாங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா அப்படியே காலை எடுத்திங்கன்னா வண்டி உள்ளே போகும். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கோங்க. போனோம். உள்ளே எடுத்துன்னா ஆஃப் ஆயிடும். சாவி ஆஃப் பண்ணி மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கணும். வெடுக்குன்னு எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். மெதுவாக எடுங்க. அந்த வண்டி உதற விட்டு எடுங்க.
மாற்றி அப்பா எடுக்குன்னு எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும்ப்பா. ஃபஸ்ட்டு வண்டி ஆஃப் பண்ணுங்க, சாவி ஆஃப் பண்ணுங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. வெடுக்குன்னு எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். அது மெதுவாக அதை எப்பவுமே அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை நேரம் எடுத்தினாலும் அது மெதுவாக தான் எடுக்கணும். ஸ்டடி பண்ணுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, சாவி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. எதனால் ஆஃப் ஆகிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு எடுக்கும்போது நீங்கள் பிரேக்கை விட மாட்டேங்கிறீங்க. திருப்புங்க, நீங்கள் பள்ளத்தில் இறங்கிடும். திருப்பு ஸ்டடி பண்ணுங்க. லைட்டாக எக்ஸிலேட்டரு ரெண்டாவது எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், போகலாம். இந்த ரோட்டில் போகலாம். மூணாவது எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். விட்டோன்னு அந்த கையை பிடிக்கிறதுக்கு ஒரு கையில் பிடிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, ஒரு எழுத பிடிச்சாங்க. ரெண்டு மூணு நேரம் விட்டுருவோம். பட் பயப்படக்கூடாது யாரையும் பார்த்து. வண்டி அந்த வண்டி வந்துச்சு, இந்த வண்டி வந்துச்சு, அந்த லாரிக்காரை பார்த்து ஒரு மாதிரி ஆனிங்கல்ல, இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. கிளச்சை பிடிக்காமல் கீர் போடுறீங்க. போனாங்க. வண்டி கீழே இருக்கக்கூடாது இல்லைங்க. ஸ்பீட் பிரேக் வருதுங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸிலேட்டர் காலை எடுங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. 4வது கீரில் வந்துருந்தோம். அப்படியே 2வது கீர் போட்டுக்கங்க, டக்குன்னு 2வது கீர் போட்டுக்கங்க. அவ்வளோ திருப்புங்க, அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பிரேக் விடுங்க, பிரேக் விட்டால் தான் போகும், இல்லாட்டி நின்றுடும். ஸ்டடி பண்ணிங்க. நம்ம ரோட்டுக்குள்ள வரும். அவ்வளோ 3வது கீர் போடும். லாரிக்கர் வராரு. அப்படி இங்கே வந்து உள்ளே வந்தோம். அப்படியே பிரேக் பிடிக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். 3வது கீரில் வந்தோம். 2வது கீர் போட்டுக்குங்க. நான் கிளச்சை விட மாட்டேன், நீங்கள் விட்டுறீங்க. டக்குன்னு கீர் போடும்போது கிளச்சை பிடிச்சி தானே போடணும். மெதுவாக விடும். வெடுக்க எடுத்தாப்ப பிரேக்கை விட்டுருங்க. அவ்வளோதான், பிரேக்குக்கு வேலை முடிஞ்சுது. அது வேலை முடிஞ்சுன்னா விட்டுறணும், அது பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. சேர்த்து கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கீர் போடுங்க. சேர்த்து கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 4வது கீர் போடுங்க. ஸ்டேரிங்லேருந்து ஒரு கை எடுத்தோம்னா அந்த கை ஆடக்கூடாது, சரிங்களா? வண்டி அங்கே ஸ்பீடு பிரேக் வருது. எக்ஸிலேட்டர் காலை எடுங்க, பிரேக்கை பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நம்ம ரோட்டுக்கு வாங்க, 2வது கீர் போடுங்க. பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போகும். வண்டி இப்படியே திரும்பிட்டு நிதானமாக திரும்பிட்டுருங்க. எக்ஸிலேட்டர் மிதிக்காதீங்க. ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்போ எக்ஸிலேட்டர் தொடுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். டக்குன்னு எக்ஸிலேட்டர் மிதிச்சு சிரமப்படக்கூடாது. எக்ஸிலேட்டர் கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர் போடுறோம். அவ்வளோதான். அந்த வண்டி வருது, அந்த வண்டி தாண்டிக்கலாம், வளைவை தாண்டிக்கலாம்ன்றதெல்லாம் கிடையாது. மறுபடியும் இங்கே வளைவு வருதுங்களா? பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, மறுபடியும் 2வது கீர் போடுங்க. திருப்புங்க. பிரேக் விட்டிங்கன்னா தான் வண்டி போகும். அதோட வேலையில் அதாவது எக்ஸிலேட்டர் மிதிக்கிறதுக்கு மட்டும் நான் சொல்கிறக்கு முன்னாடி மிதிக்கிறீங்களே. ஏன்பா எக்ஸிலேட்டர் மட்டும் நான் சொல்லியே மிதிக்கிறீங்க, நீங்கள் மட்டும் கரகரன்னு மிதிக்கிறீங்கள. பாருங்கள், இன்னும் 3வது கீர் போட்டுருக்கணும். எக்ஸிலேட்டர் கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கீர் போடுங்க. அப்போது அந்த பிரேக் பிடிக்கிறதுலேருந்து எடுக்கிறது, கிளச்சை பிடிக்கிறது, எடுக்கிறதெல்லாம் நீங்கள் அப்போ அந்த பண்ணிக்கணும். எக்ஸிலேட்டர் மட்டும் எப்படி டக்கு நான் சொல்லவே இல்லை. டக்கு மிதிச்சிட்டே இருக்கீங்க. 4வது கீர் போடுங்க.
வண்டி ஸ்பீடு ஜாஸ்தி ஆச்சு பாருங்க. பட் நிதானமாக போடுங்க, பதட்டப்படாமல் போடுங்க. ஏன் வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்கிறீங்க? ஹார்ன் அடிங்க அவருக்கு. மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு. எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், பிரேக் லைட்டாக பிடிக்கணும், மறுபடியும் 2வது கீர் போடணும். எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஏறி இறங்கணும். மெது 3வது கீர் போட்டுக்கங்க, இல்லாட்டி எக்ஸைட் மிதிக்காதீங்க. 2 ஆப்ஷன் தான். பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஃபஸ்ட்டு கீர் மட்டும் தான் உதருமா? புரியலைங்க. வண்டி நிறுத்தினா மட்டும்தான் ஃபஸ்ட் கீர் போடணும். அது அப்போ தான் உதருமா? ஆமாங்க. அப்போ 2வது கீர்லாம் உதராது. உதராது. தூக்கி மேலே போட்டுக்கலாம் அப்படியே. ஆமாம், அப்படியே மெதுவாக மெயின்டைன் பண்ணணும். வெடுக்குன்னு எடுத்தால் ஆஃப் ஆயிரும். இப்போ அங்கே ஸ்பீட் பிரேக் வருதுங்களா? எக்ஸைட் மிதிக்காதீங்க. எக்ஸைட் லைட்டாக தொடணும். வந்துடுச்சுங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க. கிளச் பிரேக் கீர் இது கை கொண்டு வரீங்க. வண்டி எடுத்துனா எவ்வளோதான். எக்ஸைட் மிதிக்காதீங்க, லைட்டாக கால் எடுங்க. லைட்டாக எடுங்க, கால் எடுங்க, அவ்வளோதான். இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி போயிடும். மறுபடியும் எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கீர் போடுங்க. கிளச்சு எக்ஸைட் மிதிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நிதானமாக இருங்க. ஃபஸ்ட்டு குழப்பம் அடையாதீங்க. வண்டி நிதானமாக போங்க. அப்படியே போங்க, மெதுவாக அப்படியே போங்க. குழப்பம் அடையாதீங்க, இப்படியே போங்க. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க. போதுங்களா? லைட்டாக இங்கிலீஷ் எக்ஸைட் கொடுங்க. லைட்டாக கிளச்சில் கால் எடுத்துருங்க. கிளச்சை முடிச்சுட்டு இருக்கிறீங்க. அங்கே ரைட்டில் போகணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. லைட்டாக எக்ஸைட் எடுத்துருங்க. எக்ஸைட்லேருந்து கால் எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இந்த ரோட்டு மெது எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. எக்ஸைட் மிதிக்காதீங்க. நான் பிரேக் பிடிக்கிறேன், தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம நிதானமாக திருப்பணும். இப்போ யார் எங்கேருந்து குறுக்க வருவாங்கன்னு தெரியாது. எக்ஸைட்டை மிதிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டக்குன்னு யாராச்சும் குறுக்க வந்துட்டால் பிரேக்கு நினச்சி எக்ஸைட்டை மிதிச்சிடுவீங்க. நம்ம ரோட்டுக்கு வாங்க. எக்ஸைட்னு கால் எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. 3வது கீர் போடுங்க. 5வது கீர் போடக்கூடாது, 3வது கீர் போடணும். லிவரை மெதுவாக பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு எந்த கீர் எடுக்குன்னு தெரிஞ்சிடும். வண்டி வளைவு வருது. ஃபஸ்ட் எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க, பிரேக்கு பிடிங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. 2வது கீர் போட்டுக்குங்க. பிரேக் விட்டிங்கன்னா தான் வண்டி போகும். பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நின்றுங்க. கிளச்சையும் விடணும். பிரேக் மட்டும் விடக்கூடாது, கிளச்சையும் விடணும். நீங்கள் சாயாதீங்க. வண்டி ஸ்டேரிங் மட்டும் திருப்புங்க. நீங்கள் சாயாதீங்க. எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கீர் போடுங்க. ஹார்ன் அடிங்க, பிரேக் பிடிங்க, பிரேக்கு கிளச்சு, அவ்வளோ ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகும் டக்குன்னு. இப்படி எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா ஓடிடும். என்ன பண்ணுறீங்க? அப்படி ஸ்பீடு பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, 2வது கீர் போடுங்க. பிரேக் பிடிச்சி நிறுத்தக்கூடாது. பிரேக் நம்ம யூஸ் பண்ணோம், அவ்வளோதாங்க.
இருந்து கால் எடுங்க. மறுபடி விட்டுருங்க டக்குனு. அவ்வளோதான். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. இது ஏறுற வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ கால் எடுங்க. கிளச்சிருந்து கால் எடுங்க. இப்படி எக்ஸைட் லைட்டாக தொட்டிங்கன்னா வண்டி போவோம். எக்ஸைட் கால் எடுத்துருங்க. பிரேக் பிடிங்க. கிளச்சை பிடிங்க. கால் எடுத்திங்கன்னா வண்டி போகும். மூணாவது கீர் எக்ஸைட் கால் எடுங்க. கிளச்சை பிடிங்க. மூணாவது கீர் போடுங்க. மெதுவாக போடுங்க. அது போட்டு நீங்கள் குழம்புனீங்கன்னா அதுவும் குழப்பி விட்டுரும். மறுபடியும் அங்கே ஸ்பீடு பிரேக் வருது. எக்ஸைட் கால் எடுங்க. பிரேக் பிடிச்சி நறுக்குன்னு மிதிக்கக்கூடாது. லைட்டாக ரெண்டாவது கீர் போட்டுக்கணுங்களா? மறுபடியும் காலை எடுக்கணுங்களா? எடுங்க. அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. போகலாம். எக்ஸைட் வந்து கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். மூணாவது கீர் போடுறோம். இந்த ரோட்டில் போகலாம். எக்ஸைட் மிதிக்காதீங்க. கால் எடுத்துருங்க. அவ்வளோதான். வளைவு வருது. ஹார்ன் அடிக்கணும். பிரேக் பிடிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். மூணாவது கீரில் வந்தோம். ரெண்டாவது கீர் போடணும். ரெண்டாவது கீர் போடுங்க. போகலாங்க. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. எதுக்கு இதையே செமக்கிற மாதிரியே உட்காந்துக்கிறீங்க? மூணாவது கீர் போடுங்க. சிரமப்பட்டு எதையோ தூக்கிட்டு உட்காந்துருக்க பாருங்க. அப்படி உட்காராதீங்க. பெரிய ரிலாக்ஸ் பண்ணுங்க. எக்ஸைட் வந்து கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். நாலாவது கீர் போடுறோம். ஒரு செகண்ட் தான் டைமிங். அதுக்குள்ளே போட்டணும். இல்லாட்டி வண்டி ஸ்பீட் டவுன் ஆகிடும். இப்போ நமக்கு நாலாவது கீர் தேவைப்படலை. அப்படி மூணாவது கீர் தான் போடணும். எக்ஸைட் யூஸ் பண்ண வண்டி போகும். ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. அப்படியே கிளச்சை பிடிச்சி மூணாவது கீர் போடுங்க. அவங்கள தாண்டி போக முடிஞ்சால் தாண்டி போங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணி தாண்டி போங்க. ஹார்ன் அடிங்க. அவ்வளோதான். அப்படியே தாண்டி போயிருங்க. வளைவு திருப்ப முடியாது. பிரேக் பிடிச்சி லைட்டாக திருப்புங்க. அவ்வளோதான். மறுபடி காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. அவருக்கு ஹார்ன் அடி. பிரேக் பிடிங்க. கிளச்சை பிடிங்க. தாண்டி போங்க. அவரை ரெண்டாவது கீர் போட்டுக்கோங்களேன். நேரம் எக்ஸைட் மிதிக்காதீங்க. எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்காது. ஃபஸ்ட்டு ஏறி இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸைட் தொடரணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கணும் வண்டி. கால் எடுத்துரும். டக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். வெடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆகிடும். வெடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆகிடும். சரிங்களா? மறுபடியும் எக்ஸைட் இருந்து கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். மூணாவது கீர் போடுறோம். அஞ்சாவது கீர் போடக்கூடாது. மூணாவது கீர் போடுறோம். எக்ஸைட் இருந்து கால் எடுக்கிறோம். பிரேக் பிடிக்கிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். மறுபடியும் ரெண்டாவது கீர் போடுறோம்.
பிரேக் விட்டிங்கன்னா தான் போகும். மிதிச்சு பிரயோஜனம் இல்லை, மெதுவாக தொட்டு போங்க. ஏன்னா இந்த வண்டி போகுது, இந்த வண்டிக்கு முன்னால் யார் வராங்கன்னு தெரியாது, ஸ்பீடு பிரேக் இருக்குது. எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது, லைட்டாக தொட்டு தான் போகணும். வண்டி மெதுவாக எடுத்திங்கன்னா வண்டி போகும், வெடுக்க எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். போகலாம் மெதுவாக எக்ஸைட்டை மிதிக்கணும்னு நினைக்காதீங்க, போகலாம். அதுக்குள்ளே அந்த கேப்பில் எக்ஸைட்டை மிதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் இப்போ எக்ஸைட்டை மிதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸைட்டை மிதிக்காதீங்க, நிதானமாக தொட்டு தொட்டு போங்க. எக்ஸைட்டை தொடுறக்கும் மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தொட்டு தொட்டு போங்க. போகலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே தொடுறது அப்படியே மெல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க. 3வது கியர் போகலாம். தாண்டி போயிடலாம். மெயின் ரோட்டில் லெஃப்ட்டு திருப்பி நிறுத்திக்கலாங்க. ஹார்ன் அடிச்சுக்க இருக்கு, தாண்டி போகலாம். இப்படி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. இப்படி பிரேக் லெஃப்ட் இருந்து கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி 2வது கியர் போட்டுக்குங்க. மெதுவாக கால் எடுத்திங்கன்னா வண்டி போகும், வெடுக்க எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்படி லெஃப்ட் 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 ஸ்டடி பண்ணி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி நிறுத்தும் போது கண்டிப்பாக கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். சரிங்களா? ஆஃப் பண்ணுங்க. தம்பி போனாங்களா கோகுல?